முஸ்லிம்களுடைய இந்த சட்டத்தை இந்த பாதுகாப்பது என்பது இந்த ஒன்றிய அரசு இந்த கொண்டு இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை எதிர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது மதச்சார்பற்ற நாடு. ஏதோ கருத்துடைப்பிற்காக இன்றைக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்றிருக்கின்றோம். இருந்தாலும் கூட இந்த சட்டம் நிராகரிக்கப்படும் வரை, இந்த சட்டம் மீண்டும் பின்வாங்கப்படும் வரை அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் எப்படி விவசாயிகளுடைய அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வருடக்கணக்கில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டங்களை நடத்தி பல உயிர்களை இழந்து அந்த சட்டத்தை பின்வாங்க வைத்தார்களோ, எப்படி சிஏஏ என்ஆர்சியினுடைய சட்டத்தை எதிர்த்து டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை ஷாஹீன்பாக் என்ற காத்திருப்பு போராட்டங்களை நடத்தி அந்த சட்டத்தை பின்வாங்க வைத்தோமோ, அதை விட பன்மடங்கு எழுச்சி மிக்க போராட்டங்களை நடத்துவதற்கு எஸ்டிபிஐ கட்சிக்கு இந்தியாவில் தெம்பும் திராணியும் என்பதை இருக்கிறது என்பதை இங்கே அறுதியிட்டு கூறிக்கொள்கின்றோம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.